சாத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத் ஆகுறாங்க. அவருடைய பிரதர்ஸ் எல்லாமே வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, வைஃபுடைய பங்கு, புள்ளையருடைய பங்கு ஒன்றுமே கன்சிடர் பண்ணல, அப்படியே வந்து சொத்து எடுத்து கொண்டு போறாங்க. வைஃப் போறாங்க 2 டாட்டர்ஸ் எடுத்துக்கொண்டு, யா ரசூலல்லாஹ், ஹஸ்பண்ட் வஃபாத் ஆகிட்டாங்க. ஆனா சகோதரர்கள் முன் வந்து இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போனாங்க. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், உங்களோட புள்ளையோட விஷயத்துல அல்லாஹ் வசியத் செய்றான். அல்லாஹ் உங்களுக்கு டைரக்ட் பண்றான். அல்லாஹ் இஸ் அட்வைசிங் யூ. அல்லாஹ் உங்களுக்கு வசியத் செய்றான். புள்ளையோட விஷயத்துல உங்களோட சொத்துக்கள் எப்படி பங்கு பிரிக்கணும், யா ரசூலல்லாஹ் நீங்க பேசவான, நான் பேசுறேன் என்பதாக அல்லாஹ் செய்றான். ஒரு ருக்கு அல்லாஹ் பேசி பெண்களுக்கு எவ்வளோ, ஆண்களுக்கு எவ்வளோ, சகோதரர்களுக்கு எவ்வளோ, உம்மா வாப்பாக்கு எவ்வளோ, எல்லாம் பங்குகளை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். அது மட்டுமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ருக்கு முடியக்கூடிய நேரத்துல وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ يُدْخِلْهُ نَارًا خَالِدًا فِيهَا. அல்லாஹ் வராசத்துடைய சட்டங்களை பேசி முடியக்கூடிய நேரத்துல அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? ஏனைய சட்டங்களை விட கடினமான முறையில் அல்லாஹ் சொல்றான், ஐ ஹேவ் எக்ஸ்பிளைன் மை லிமிடேஷன்ஸ், என்னுடைய ஹுதூதுகளை நான் எல்லாமே விளங்கப்படுத்தினேன். யாரு இந்த லிமிடேஷன்ஸ்க்கு மாற்றம் செய்றாங்களோ யுத்கிலுஹு நாரன், நான் அவர்களை நரகத்துல நுழைய வைப்பேன், ஹாலிதன் ஃபீஹா, நிரந்தரமாக அந்த நரகத்துல வைப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா நான் என்ன செய்யறேன்? ஏண்ட மைக்கா, மை பெட்ரோல், ஏண்ட சொத்து எனக்கு விருப்பமான மாதிரி தான் நான் அதை பங்கு பிரிப்பேன். ஹயாத்தோடு இருக்கொள்ள இப்படி, மௌத்தாகினா இப்படி எழுதி, யாருக்கு இது? அல்லாஹ் யாருடைய பங்குகளை பிரிச்சானோ அதுக்கு மாற்றமாக இவருடைய லாஸ்ட் வீல்ல இவருக்கு இவ்வளவு, இவருக்கு இவ்வளவு, இவருக்கு இவ்வளவு என்று யாருக்கு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குதோ அவர்களுக்கே எழுதி கொடுக்கிறார். சில நேரத்துக்கு அவர்களுக்கு இல்லாம எழுதி கொடுக்கிறாங்க. ஷரியத்துக்கு முரணான முறையில யாரு வசியத் எழுதுறாங்களோ ஹாலிதன் ஃபீஹா, நிரந்தரமான நரகம் என்பதாக குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, லாஸ்ட் வில் என்று வரக்கூடிய நேரத்துல யாரு வாரிஸ்களோ அவர்களுக்கு லாஸ்ட் வில் உங்களுக்கு எழுதவே முடியாது. எனவே ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்றானோ அந்த முறையில நீங்க பங்கு பிரிங்க. இதுதான் குர்ஆன் சுன்னா எங்களுக்கு தெளிவாகவே சொல்லக்கூடிய விஷயம். எனவே ஒரு புத்திசாலி யார் என்றா, அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர் யார் என்றா, நான் வஃபாத் ஆகினாலும் என்னுடைய குடும்பம் ஒரு ஃபசாத், ஒரு ஃபித்னால வீழ தேவையில்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல வாழக்கூடிய நேரத்திலேயும் அவருடைய டிரான்சாக்ஷன்ஸ் அது கிறிஸ்டல் கிளியராக, கிளாரிட்டியோட, எழுத்துல எல்லாமே அழகாக போடுவார். அதே மாதிரி நான் வஃபாத் ஆகினா என்ற சொத்துகள் அது எந்த அமைப்புல அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கணும், வசியத்துல தெளிவாக ஒரு எக்ஸிக்யூட்டரை போட்டு இவர் முன் வருவார். ஒரு ஆலிமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் உள்ள, ஷரியாவுடைய பேக்ரவுண்ட் உள்ள ஒருத்தரை ஒரு எக்ஸிக்யூட்டராக போட்டு. ஏன் எத்தனையோ குடும்பங்கள் ஒரு மனிதன் வஃபாத் ஆகினத்துக்கு பின்னால பல ஃபித்னாக்கள், பிரச்சனைகளுக்கு அது காரணமாக அமைக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு முஃமின் எப்பயும் யூனிட்டியை தான் விரும்புவார். நாம் மௌத்தாகினாலும் என்ற சொத்துடைய விஷயத்துல எக்ஸிக்யூட்டர் முன் வருவார். அவர் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக வெற்றி பிரிப்பார். அதுக்கு பிறகு ஏனைய 1/3 வசியத்துடைய விஷயங்களை அவர் பார்ப்பார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஃபசாத், ஃபித்னா இல்லாம போயிட்டு. எனவே இந்த காலத்துல நானும் நீங்களும் படிக்க வேண்டிய ஒரு சாப்டர் தான் இந்த காலத்துல குடுக்கல் வாங்கலுடைய விஷயம். அதுலேயும் ஒருத்தர் வஃபாத் ஆகினா அதனுடைய இன்ஹெரிட்டன்ஸ் உடைய சட்டங்கள் இருக்குதே, அதை தெளிவான அமைப்புல படிக்கிறது ஆக முக்கியம்.